வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 4வது மேட்சான மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச்சை பத்தியான டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிச்சோட வியூவை உங்களுக்கு கண்டிப்பா நான் காமிப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பிச்சோட பவுண்டரி லைன் அவங்க பெருசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த பிபிஎல் பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா தான் போடுறாங்க. நீங்க கம்பேர் டு ஐபிஎல் இல்ல எந்த இன்டர்நேஷனல் மேட்ச் இதனாலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லாம் 74 76, ஆனா இங்க பாத்தீங்கன்னா 84 வரைக்கும் போடுறாங்க. அதே போல ஆஃப் சைட் லெக் சைடும் பாத்தீங்கன்னா 74 86 வச்சிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. அதனால பிச்சு கொஞ்சம் உண்மையிலே பெரிய பிச்சு தான். அதனால அதுக்கேத்தாப்புல கொஞ்சம் கவனமா போட்டுக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்டும் நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுப்பேன், மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன், உங்களுக்கு எல்லா மேட்சுக்குமே பிபிஎல்ல முக்கியமான மேட்சஸ்க்குலாம் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இப்பதான் முதல் டைம் எக்ஸ்11ல நான் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அமௌண்ட் ஆட் பண்ணாம அந்த ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்ல நீங்க விளாண்டு பாருங்க. உங்களுக்கு டீம் செலக்ட் பண்ற ஆப்ஷன் பிடிச்சிருக்கா, இல்ல ஆப் ரொம்ப ஸ்லோவா இருக்கா ஸ்பீடா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். ஆனா எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃப்ரீ இருக்கிறதே, லோவஸ்ட் என்ட்ரி விசா கொடுக்குறாங்க. அதே போல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் பிபிஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆஃபரும் உங்களுக்கு எக்ஸ்11ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பிச் ரிப்போர்ட் நான் சொன்னது போல இதுல கொடுத்துருக்கிறேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம டெலகிராம்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இன்னைக்கு மெல்போர்ன்ல இந்த மேட்ச் நடக்குதா. ஸோ இந்த பிச்சில் லாஸ்ட் வருஷம் 4 மேட்ச் தான் நடத்தினாங்க மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படிங்கிற பிச்சில். ஏன்னா மெல்போர்ன்ல உங்களுக்கு 2 ஸ்டேடியம் இருக்கு. ஸோ இன்னொரு ஸ்டேடியம் இருக்கு. ஸோ அதுவா இதுவான்னு குழப்பிக்காதீங்க. இது மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கான ஒரு ஹோம் பிச்சா யூஸ் பண்றாங்க எல்லா வருஷமும். முதல்ல பார்க்க வேண்டியது எப்படி லோ ஸ்கோரா ஹை ஸ்கோராங்கிறத பாருங்க. இந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ஸ் வெர்சஸ் பெர்த்துக்கு நடந்திருக்கு. ஒரு லோ ஸ்கோர் மேட்சா தான் இந்த மேட்ச் போயிருக்குது. அதுக்கப்புறம் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த மேட்ச் ஜனவரி 2 பார்த்தோம்னா ரெனகட்ஸ் வெர்சஸ் ஸ்டார்ஸ் மேட்ச்ல ஒரு லோ ஸ்கோர் தான் போயிருக்குது. ரொம்பவே கம்மியான ஸ்கோர் தான் போயிருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஒரு ஈக்குவல் சப்போர்ட்டோட தான் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இங்க ஸ்டார்ஸ் வெர்சஸ் சிக்ஸர்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் பேட்டிங் பண்ண சிக்ஸர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் இந்த மேட்ச்ல கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல 15 ஜனவரியில ஹோபர்ட் வெர்சஸ் ஸ்டார்ஸ் மேட்ச்ல நமக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பிச்சை பத்தியான ஃபுல் அனலைஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பிச்சில் ஃபாஸ்ட்டுக்கு கிடைச்ச சப்போர்ட் ஸ்பின்னருக்கும் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ பெர்த் மாதிரி பிச்சில்னா நீங்க கண்டிப்பா ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் எடுங்கம்போ. ஆனா இதுல ஸ்பின்னர்ஸும் நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல செகண்ட் பேட்டிங் பண்ண மேட்ச் பாருங்க, தொடர்ந்து 3 மேட்சா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் இந்த பிச்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும், அதுவும் ரொம்ப ஸ்கோர் போனதுனால 187 ரன் அடிச்சதுனால ஸ்டார்ஸால ஸ்கோர் பண்ண முடியல. அதே போல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 4 மேட்ச்ல அவங்களுடைய ஹோம் பிச்சில் லாஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும்தான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. மீதி பெர்த்திட்ட தோத்துருக்காங்க, சிக்ஸர்ஸ்ட தோத்துருக்காங்க, ஹோபர்ட் லாஸ்ட் வருஷம் அவங்களுடைய ஹோம் பிச்சில் தோத்துருக்காங்க. இந்த வருஷமும் எப்படி ஆடுறாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பிரிஸ்பன் ஹீட் டீம் கொஞ்சம் இதா இருந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அது அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதேதான் ஓவராலா 4 மேட்ச், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட்,
0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 to 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90 பிளஸ்லாம் ஸ்கோர் போகவே இல்லை. ஹை ஸ்கோர் ஹோபர்ட் 187, லோ ஸ்கோர் ரெனாக்கட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 160ல இருந்து 170 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் டாப் 6 பாத்துடலாமா? நம்மளுடைய டாப் 6 பாத்துருவோம் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கான. சோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டா இருக்கக்கூடிய டீம்னா, அதே போல மேக்ஸ்வெல் வந்து வர்றாரா இல்லையான்னு இன்னும் தெரியல. ஏன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஸ்குவாட் வந்து இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு 13 பேர் இல்லைன்னா ஒரு 14 பேர் கொண்ட ஒரு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல மேக்ஸ்வெல் வந்தாருன்னா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா டாம் பிரசர், ஜோ கிளார்க், சாம் ஹார்பர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், கெல்லாவே. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் மேட்ச் வந்து கார்ட்வைட் ஆடினாரு. அவருக்கு வந்து பெரிய இன்ஜுரிங்கிறதுனால அவங்க அபிஷியல் ட்விட்டர்லேயே போட்டிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் இதா இருக்காரு. மறுபடியும் மெல்போர்னுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்குவாட்ல ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயி மெல்போர்னுக்கு வந்த பிறகு தான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா கொஞ்சம் ஃபியூ டேஸ் வந்து அவர் மேட்ச் வந்து மிஸ் பண்றாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல இவர் தான் ஆடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த டாப் 6 பொறுத்த வரைக்கும் டபுள் அட்வான்டேஜ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டோய்னிஸும் சரி வெப்ஸ்டரும் சரி லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் எடுக்கவே இல்லை. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து ஸ்டோய்னிஸுக்கும் சரி வெப்ஸ்டருக்கும் சரி, ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் நல்லாவே பவுல் பண்ணாங்க 2 பிளேயர்ஸுமே. இப்ப நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச்ல கூட ஸ்டோய்னிஸ் பவுல் பண்ணாரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஏன் பவுல் பண்ணலன்னு தெரியல. பெருசா இன்ஜுரி நியூஸ் அது மாதிரி எதுவும் இல்லை. நல்லாவே பேட்டிங்ல ஒரு 35+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. வெப்ஸ்டரும் ஒரு டீசென்டான ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த 2 பேருமே உண்மையிலே சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சாம் ஹார்பருக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த 3 பேர் இருக்காங்களா இந்த டாப் 3, டாம் பிரசர், ஜோ கிளார்க், சாம் ஹார்பர். நான் லாஸ்ட் மேட்ச் வந்து டீம் கொடுக்கும்போது முதல் மேட்ச் இவங்களுக்கு ஆடும்போது 1 சைடு கிளீன் ஷீட் படிச்சா. காரணம் இந்த 3 பேரையுமே நான் எடுக்கல. ஏற்கனவே சொன்னேன் 10 மேட்ச் நடக்குன்னா இந்த ரோஜர் வேணா இந்த டாம் பிரசர் வேணா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். எல்லா மேட்சும் ஒரு கன்சிஸ்டன்சியா அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஜோ கிளார்க் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ஏதாச்சும் ஒரு 2-3 மேட்ச் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. மீது எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். சாம் ஹார்பரும் அதே மாதிரிதான். 10 மேட்ச் ஆடினார்னா அதிகபட்சம் 1 or 2 மேட்ச் தான் ஒரு 50+ ரன் கிட்ட வருவாரு. இல்ல எல்லா மேட்சுமே 30க்கு கீழே தான் இருப்பாரு. அதனால இந்த 3 பேர் வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1வது இம்பார்ட்டன்டா ஸ்டோய்னிஸ், 2வதா வெப்ஸ்டர், 3வதா வேணா ஜோ கிளார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பெர்சன்டேஜ் வைஸ்ல அந்த 3 பேர்ல அதிகமா ட்ரை பண்ணது அப்படின்னா அது ஜோ கிளார்க்கா தான் இருக்காரு. அதே போல இந்த மிடில் ஆர்டர் கார்ட்வைட்டுக்கு மேல ஆடக்கூடிய பிளேயர் மிடில் ஆர்டரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யங் டேலண்டட் பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல அவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அவரை வந்து பிளேயிங் லெவல்ல சொல்லியிருக்கிறோம். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் டாம் கரன், பீட்டர் சிடில், ஆடம் மில்லே, கோச், அடுத்து வந்து மெக்கான்சி. இவங்க வந்து நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு பவுலிங் பண்ணாங்க. ரொம்ப கேவலமா அடி வாங்குற மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காரு, மெக்கான்சி வந்து இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய 4 பேருமே முக்கியமா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இனிஷியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடம் மில்லே வந்து அட்டாக் பண்ணுவார் 1வது ஓவர் அண்ட் 3வது ஓவர். அவருக்கு காம்பினேஷன் கொடுத்து போடுறது பீட்டர் ஸ்டிடில் தான் வந்து பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து பவுல் பண்ணுவார். ஸோ இந்த 2 பேருமே இனிஷியல்ல பவுல் பண்றாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இனிஷியல்ல விக்கெட் விழும். ஏன்னா நீங்க பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ஸ்ட வந்து கொஞ்சம் முண்டோ ஹார்டு ஹிட்டர் பிரையண்ட் அவரும் வந்து பெருசா சொல்ற லெவலுக்கு ஆட மாட்டார். எல்லா மேட்சுமே 20-25. ஸோ இந்த இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் பீட்டர் ஸ்டிடில்ட்ட இருந்து 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். நீங்க ஆடம் மில்னேட்டை கண்டிப்பா நீங்க 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது போக டெத்துல யார் அட்டாக் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இந்த கோச் வந்து பாத்தீங்கன்னா டெத்துல அட்டாக் பண்ணுவாரு. பிளஸ் டாம் கருண் மிடில் அட்டாக் பண்ணுவாரு. ஒரு பவர் பிளே முடிஞ்ச உடனே வருவாரு. பிளஸ்
டெத்துல வந்து ஒரு சில ஓவர் தான் எடுப்பாரு, ஒரு ஓவர் அதிகபட்சம் எடுப்பாரு. இவர் ஒரு ஓவர்னாலும் ஆடம் மில்லே வந்து ஒரு ஓவர். அதனால நம்ம கோச் கிட்ட இருந்தும் மேக்சிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். டாம் கருண் கிட்ட இருந்தும் 1 or 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அது போக லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் வேற இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நீங்க டாம் கருண், பீட்டர் ஷிடில், மில்லே, கோச் இந்த 4 பேருக்குமே நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து சாம் கார்பரை வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கஷ்டப்பட்டு ஒரு 25 ரன் அடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4 பாயிண்ட், ஒரு கேட்ச் ஒண்ணு பிடிச்சு கொடுக்காரு ஒரு 8 பாயிண்ட் அப்படின்னா கூட நமக்கு 12, 27, 37 பாயிண்ட் ஆச்சு. சரிங்களா? ஒரு 25 ரன் அடிச்சு ஒரு பிளேயிங் 11ல இருந்து பிளஸ் ஒரு கேட்ச் பிடிச்சு வாங்கினா ஒரு 37 பாயிண்ட் எடுத்து கொடுக்காரு. ஆனா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் நல்லாவே இருக்கு. நீங்க அதுக்கு பதிலா ஒரு பவுலிங் ஆப்ஷன் போக்கஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து வெறும் 5% செலக்ட் பண்ண பிளேயர்ஸ், ஒரு விக்கெட், ஏன்னா கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு, அதிகபட்சம் 3ல இருந்து 4 ஓவர். ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட நமக்கு வந்து அது போல்ட் ஆக்குனாருன்னா 33 பாயிண்ட், இல்ல அப்படின்னா 25 பாயிண்ட். ஸோ ஒரு 25 பாயிண்ட்னே வச்சுக்கோங்க. பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4, ஸோ குறையாம ஒரு 29 பாயிண்ட். பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அதுவே 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், பிளஸ் ஒரு 25 ஆட் ஆகும்போது நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கூடிரும். 54 பிளஸ் பாயிண்ட் கிட்ட வாங்கிடுவாரு. அதனால ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துருவார் நம்பிக்கை இருக்கும்போது ஹார்பர், கிளார்க்கு, ஃப்ரெஷர் இவங்க பாயிண்ட வந்து கண்டிப்பா இந்த 3 பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பாயிண்ட இந்த 4 பேரால கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது பீட்டர் ஷிடில், மில்லே. டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது கோச் வந்து 2 ஓவர் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மில்லே 1 ஓவர், டாம் கருண் 1 ஓவர், இல்லைன்னா ஆளுக்கு 1 ஓவர், கடைசி 4 ஓவரை ஆளுக்கு 1 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். ஸ்டோய்னிஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் எடுத்தாருன்னா ஒரு சில ஓவர் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர் பவுலிங் ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது பிரிஸ்பன் ஹீட். ஸோ பிரிஸ்பன் ஹீட் வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் சீசன் வேற மாதிரி டீம் இது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் வந்து அவங்க வந்து இன்ஜுரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து தான் ஆஸ்திரேலியா டெஸ்ட் டீம்ல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா டாப் 6 பாத்தீங்கன்னா முன்ரோ, பிரையன், அல்சோப், அடுத்து இந்த ரென்சா, ஜிம்மி பீர்சன். என்னுடைய ஃபேவரட் தலைவன். பிபிஎல் வந்தாலே என் தலைவன் சொன்னாலே நம்மளுடைய முன்னாள் வீடியோ பாக்குற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நம்ம தலைவன் எவனால நண்பா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்டர். ஸோ லாஸ்ட் சீரீஸ் உண்மையிலே சொன்ன மாதிரி தலைவன் வந்து கப்படிச்சு கொடுத்தாரு. தெரிஞ்சுக்கோங்க, தலைவனை வந்து அவ்வளவு அசாதாரணமா நினைக்காதீங்க, உண்மையிலே நல்ல பிளேயர். ஸோ இந்த டாப் 6 பார்த்த உடனே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தோன்றது வால்டர். ஏன்னா மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் பேட்டிங் ஆடுவார். ஒரு 15ல இருந்து 25 ரன் வரைக்கும் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் இயர்லாம் அவர் தான் பிரிஸ்பன் ஹீட் மாதிரி நல்ல சூப்பரா வந்து பெர்ஃபெக்டா வந்து எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தாரு. ஸோ வால்டர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 6ல நிறைய அட்வான்டேஜ் உள்ள பிளேயர். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நமக்கு வந்து நம்ம தலைவன் இருக்கிறோம். ஸோ எல்லா மேட்சுமே தலைவன் இருந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா போன வருஷம் உண்மையிலே ஒரு சில மேட்ச் வந்து நல்லாவே ஆடி கொடுத்தாரு. அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்மி பீர்சனோட லாட் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா போன வருஷம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து ரென்சாக்கு போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ரென்சாட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பவுல் பண்ணுவாரா இல்லையான்னு என்னால ஸ்வேரா சொல்ல முடியாது. பட் பவுலிங் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரென்சா வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்றாங்களான்னு பாத்துக்காங்க நண்பா. ஏன்னா திடீர்னு டெஸ்ட் இதுல இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இது வரைக்கும் அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லை. அதனால நான் கொடுத்துருக்கேன். ஆனா அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் பண்ணுவார் நண்பா. பிபிஎல்ல பவுலிங் பண்ணி விக்கெட்டு எடுத்திருக்கிறாரு. தேவைப்பட்டா ஸ்பின் நல்ல சப்போர்ட் கிடைச்சா பண்ணுவார். ஆனா 3வது ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அல்சோப் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர். ஸோ வந்தா வருது போனா போதுன்னு ஆடக்கூடிய பிளேயர். டே சிக்கிச்சுன்னா சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் முன்ரோ லாஸ்ட் சீசன் நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த பிரையன்ட்லாம் வந்து சொல்ற லெவலுக்கு எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அப்படின்னா வால்டரை கொஞ்சம் கவனமா பாருங்க, ரென்சாவை பாருங்க. அல்சப் வந்து மொத்தமே 5% தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நல்ல பிளேயர் அப்படின்னு என்னுடைய கருத்து.
அண்ட் முன்ரோ நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீரீஸ் வந்து பிரிஸ்பன் ஹீட்டுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர். அடுத்து வில்டர் முத், அடுத்து வந்து சேவியர் பேட்லர், அடுத்து ஸ்வீப்சன், அடுத்து ஹெக்மேன், அடுத்து வந்து பிரஸ்ட்விச். ஓரளவுக்கு இந்த டீமோட பவுலிங் வந்து நல்லாவே இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேர்ட்லெட் மஸ்ட் பிக் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் சீரீஸ்லேயே இப்போ வந்து பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு T20லாம். ஸோ நல்ல பவுலர். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்லாம் நல்லா பவுல் பண்ணாரு. குறைந்தது 2 விக்கெட் ஷுவரா என்னால சொல்ல முடியும், 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த 2 பேருமே ஸ்பின்னர்ஸ். இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது நண்பா. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஆனா இதுல வந்து ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீப்சன் வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இவர் வந்து மேட்சை பொறுத்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரென்சாக்கு கொடுக்குறாங்க 1 ஓவர், அந்த 1 ஓவர்ல விக்கெட் எடுத்தாதான் இவருக்கு ஓவரை கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிஷனலா 6வது ஆப்ஷன்ல வால்டர்லாம் இருக்காரு. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றதுன்னா ஸ்வீப்சன். ஆனா மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் வேணும்னா இவரை எடுத்துக்கோங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்வீப்சன். ஸோ 2 பேர்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அது போக நம்ம வால்டர் எடுத்திருக்கோம். பிரஸ்ட்விச் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. நம்ம வந்து சேவியர் பேட்லெட், பிரஸ்டிஜ் வந்து நமக்கு வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல வந்து சேவியர் பேட்லெட் வந்து 1 ஓவரும், வால்டர் வந்து 2 ஓவர் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அதனால அவர் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு நீங்க எதுக்கும் ஒரு இது பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ரீசெண்டா நம்ம பிளேயர்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோ கிளார்க் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிருக்கிறாரு. ஃப்ரெஷர் வந்து 14 ரன்னு, சாம் ஹார்பர் வந்து 1 ரன்னு, ஸ்டோய்னிஸ் வந்து 37, வெப்ஸ்டர் வந்து 19. இவர் வந்து புதுசா ஆடுறாரு. கல்லவழி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்ட் வீட்டுக்கு மேல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டாம் கருண் பாருங்க 37 ரன் பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். அடுத்து மெக்கான்சி 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். ஆடம் மில்லே 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். ப்ரோடி கர்ச் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். பீட்டர் ஸ்டெடிலும் 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். இதுதான் நான் சொன்னேன். இப்போ பாருங்க இந்த டாப் 3 எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து பெருசா ஸ்கோர் பண்ணலாம். அதிகபட்சம் 14. அப்போ ஒரு 4 இதெல்லாம் 6 எல்லாம் சேர்த்து பிளேயிங் லெவல் எல்லாம் சேர்த்து ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கோங்களா. ஆனா இவங்க வந்து ஒரு விக்கெட் எடுத்துக்கே 25 பாயிண்ட்ங்கும் போது பவுலர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல வச்சு நீங்க ஒரு 7 பிளேயர் நல்லா சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா 1 வந்து ஸ்டோய்னிஸ், 2 வந்து வெப்ஸ்டர், 3 வந்து டாம் கருண், 4 வந்து ஆடம் மில்லே, 5 வந்து ப்ரோடி கர்ச், 6 வந்து பீட்டர் ஸ்டெடி. 7வது ஆப்ஷனா இந்த 3 பேர்ல அதிகமா செலக்ட் பண்ணதுனால நான் வந்து ஜோ கிளார்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 7 பேரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்கோர் கார்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா மேட்சோட ஸ்கோர் கார்டும் நான் கண்டிப்பா ஆட் பண்ணிடுவேன். அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க எல்லா சீன்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கிறதுனால இந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். ஏன் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு ஆட் பண்ணலன்னா இப்பதான் முதல் மேட்ச் வந்து ஆட போறாங்க, அதனால ஆட் பண்ணல. இப்போ டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இன்னைக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், டாம் கருண், வால்டர் இந்த 4 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து 4 பேரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் பவுலிங் ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸ்டோய்னிஸுக்கும் வெப்ஸ்டருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா அது மட்டும் பார்த்துக்குவோம் நம்மளே. ஏன்னா அவங்க 2 பேரும் பவுலிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஓவர் கண்டிப்பா அடிபடும். அதையும் கொஞ்சம் நம்ம கவனமா நினைச்சு செலக்ட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட தலைவன் ஜெமி பீர்சன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு டாப் 6ல. 2 டீம்ல அதிகமா ஆவரேஜ் பாயிண்ட் வாங்கி கொடுத்ததுல ஃபேண்டசில தலைவன் இருக்கிறான். ஸோ அதை கண்டிப்பா மறந்துடாதீங்க. மத்த எல்லாருமே வில்டர் முத். ஸோ இவரு மட்டும் இந்த 2 பேரும் தான் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ். மீதி எல்லாருமே காமனா தெரியும். ஸ்டோய்னிஸ் இம்பார்ட்டன்ட், வெப்ஸ்டர், வால்டர், டாம் கருண் இவங்கெல்லாம் எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இருப்போம். ஆனா இந்த வில்டர் முத் அடுத்து வந்து என் தலைவன் ஜிம்மி பீர்சன் இந்த 2 பேரும் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 மேட்ச்ல. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர் ஆப்ஷன் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீப்சன். ஏன்னா மெயின் ஸ்பின்னர் 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. 1 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட நமக்கு வந்து 35 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட வந்துடும். ஸோ ஒரு
33 தான் வரும். பிளஸ் நமக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் அது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40+ பாயிண்ட் கேரண்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரெடி கோச் வந்து ஸ்டார்ஸோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா வந்து 1 or 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரென்ஸா மேட்சுக்கு மேட்ச் 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடலாம். பிளஸ் அடிஷனலா பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. அதே போலதான் அல்சூப் வந்து நல்ல ஹார்டு ஹிட்டர். டே செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு. ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா இருக்காரு, ட்ரை பண்ணுங்க. அதே போலதான் ஹுக்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன். நம்ம சொன்னோம்ல ஸ்வீப்சனும் இவரும் வந்து சேம் டீம்ல உள்ள நல்ல ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் அவங்க 2 பேரும் தான் பிரிஸ்பன் ஹீட்டோட வின்னிங்க்கு நல்லா போராடி கொடுத்தாங்க. நல்லாவே ஸ்பின் பவுலிங் பண்ணாங்க, மேட்ச் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ லோ பெர்சன்டேஜ்லன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓவர் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். மில்னே, டாம் கருன், கோச் இவங்க தான் இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாங்க. ஷேவியர் பேட்லெட், பிரெஸ்டிஜ், வால்டர் இவங்க 3 பேரும் தான் இனிஷியல் பிளஸ் டெத்ல அங்க அட்டாக் பண்றாங்க பிரிஸ்பன் ஹீட்டுக்கு. ஸோ இந்த பவுலர்ஸ் ஆப்ஷனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா ஸ்டோய்னிஸ், வால்டர், பேட்லெட், டாம் கருன். ஸ்டோய்னிஸ் வந்து பவுலிங் பண்ணல அப்படின்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் கிடையாது, நானே சொல்றேன். ஏன்னா பேட்டிங்கை மட்டும் நம்பி நம்ம ட்ரை பண்ண வேணாம். அதுக்கு வால்டர், பேட்லெட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இல்லைன்னா டாம் கருனை கூட ட்ரை பண்ணலாம். திடீர்னு விக்கெட் போய் தான் ஆடுறாங்க அப்படிங்கும் போது டாம் கருனுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேட்டிங் பிளஸ் பவுலிங்னா ஸ்டோய்னிஸ் வந்து சேஃபான கேப்டன். இல்லையா அவரை தூக்கிருங்க. வால்டர், பேட்லெட், டாம் கருன் இந்த 3 பேர்ல நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கிறது ரொம்பவே சேஃபா தான் இருக்கும். அதுவே நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்வீப்சன், முன்ரோ, ஆடம் மில்னே, வெப்ஸ்டர் இந்த 4 பேரையும் கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 20 பேர் தான் விளையாடுறீங்க ஒரு லீக்ல, ஒரு 50 பேர் தான் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு சேஃபான பிளேயர்ஸ் வந்து ஃபிளாப் ஆனா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்து ஒன் சைடு அந்த இதுல அடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால ஸ்வீப்சன், முன்ரோ, மில்னே, வெப்ஸ்டர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலா நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் இப்போ பாருங்க. அல்சூப், அடுத்து வந்து முன்ரோ, வால்டர், ஸ்வீப்சன், பேட்லெட் ஒரு 5 பேர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்க பாருங்க ஜோ கிளார்க், ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், டாம் கருன், பீட்டர் ஸ்டிடில் அண்ட் ஆடம் மில்னே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சேஃபா தான் போட்டிருக்கேன். இதுல வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பீட்டர் ஸ்டிடில ஒரு ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே செலக்டட் பெர்சன்டேஜ் டீமா தான் இருக்கும். 2 இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, சேஃபான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஏற்கனவே பார்த்த மாதிரி வால்டரு, டாம் கருன், ஸ்டோய்னிஸ், பேட்லெட் இந்த 4 பேருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்மால் லீக்ல. பட் ஸ்டோய்னிஸ் பவுலிங் பண்ணலன்னா வேணாம். பவுலிங் பண்ணல அப்படின்னா இந்த 3 பேர்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எடுத்துக்கோங்க. பவுலிங் பண்ற மாதிரி தகவல் வந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்டோய்னிஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா 30 ரன் பிளஸ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாரு. அப்போ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அந்த ஸ்கோர் கார்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ இந்த இதுல நல்லா இருக்கு, இதுல நல்லா இல்லை, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா இது பண்றது சூப்பரா இருக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போங்க நண்பா. ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பா படிப்பேன், லைக் பண்ணுவேன். ஸோ மறக்காம எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போறது எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது பண்றதுக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேர் சொன்னதுனாலதான் அந்த ஸ்கோர் கார்டு வந்து ஆட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேட்ச் எப்படி ஆடி இருக்கா, இந்த மேட்ச் எப்படி ஆடி இருக்கா, இந்த மேட்ச் எப்படி ஆடி இருக்கா பாக்குறது உங்களுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பன்ல தான் இருக்கு. யார் வேணாலும் நீங்க கழுவி ஊத்துனாலும் அதையும் லைக் பண்ணி படிக்கிறவங்க தான். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.